அப்பாடா தேர்தல் முடிஞ்சிருச்சுடா அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள நிமிடத்துக்கு நிமிடம் பரபரப்பு ஒட்டிக்கிச்சு. என்னன்னா விஜய் சிஎம் ஆவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு. அதாவது நைட்டு வந்து சிஎம் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியில் வருது. மறுநாட்களில் பார்த்தா இல்லை, ஆளுநர் அழைப்பு கொடுக்கல அப்படின்ற செய்தி வந்து இப்படியே வந்து கடந்த 3-4 நாட்களாகவே இந்த செய்தி தான் எல்லார் வீட்லையும் ஓடிக்கிட்டு இருக்கும். எல்லாரும் இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்போம். இப்படி இருக்க சூழ்நிலை இன்னைக்கு நான் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். இதே நேரத்தில் வந்து விஜய் வந்து கண்டிப்பாக சிஎம் ஆகியிருப்பாங்க. அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் காத்திருக்கு அப்படின்றத அந்த வீடியோவில் சுருக்கமாக பார்க்க போகிறோம். அதாவது அவர் பெரும்பான்மையை நிரூபிக்கணும். பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படின்னா அவர் சட்டசபையை கூட்டணும். சட்டசபைக்குள்ளே அதாவது வர 13ஆம் தேதிக்குள்ளே, சரிங்களா, இன்றைக்கி வந்து 10ஆம் தேதி ஆயிடுச்சு. 11, 12, 13 திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாளைக்குள்ளே கண்டிப்பாக சட்டசபையை கூட்டி அவர் தன்னுடைய பெரும்பான்மை எனக்கு ஆதரவு இருக்காங்க அப்படின்றத நிரூபிக்கணும். அப்போ நிரூபிக்கணும் அப்படின்னா ஆள் என்ன செய்வார்னா ஒரு ஓட்டெடுப்பு நடத்துவார். அந்த ஓட்டெடுப்பில் வந்து எல்லாரும் கலந்துக்கிட்டு தன்னுடைய பங்களிப்பை எம்எல்ஏக்கள் வந்து விஜய்க்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்ற நாங்கள் முதல்வராக ஏற்றுக்கிறதுக்கு நாங்கள் ஆதரவு தருகிறோம் அப்படின்னு 118 அதாவது 120 எம்எல்ஏ இருக்காங்க. 118 பேர் வந்து ஆதரவு கொடுக்கணும். கொடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து விஜய் வந்து தொடர்ந்து முதலமைச்சர் பணியை சிறப்பாக செய்வார் அப்படின்னு நம்புகிறோம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இப்போ அடுத்து என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா இந்த 120 எம்எல்ஏல 2 எம்எல்ஏ வரனா கூட 118 தான் ஆகுது. சப்போஸ் யாராவது 3 பேராக வரலை, 4 பேர் வரலை அப்படின்னா இந்த வாக்கெடுப்பு நடத்த முடியாமல் போயிடும். அவர் வந்து தோல்வி ஏற்றுப்பார். அப்படி இல்லை அப்படின்னா சப்போஸ் ஏதாவது கூட்டணி கட்சிகள், இப்போ உதாரணத்துக்கு வந்து விசிகாவோ இல்லை இந்திய கம்யூனிஸ்டோ இல்லை மார்க்சிஸ்டோ இது வரைக்கும் வந்து கொடுத்துட்டாங்க. சப்போஸ் அவங்க ஏதாவது பின்வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஓட்டெடுப்பில் அவங்க கலந்துக்கிற மாட்டாங்க. இது வந்து விஜய் அவர்களுக்கு பின்னடைவை தான் சந்திக்கும். இது வந்து விஜய் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி கட்சிகள் வைக்கக்கூடிய டிமாண்டுக்கும் அவர் வந்து ஏன்னா டிமாண்ட் எங்களுக்கு இல்லை அப்படின்னு பொதுவெளியில் சொன்னாலும் உள்ள ஏதாவது டிமாண்ட் இருந்திருக்கும். கண்டிப்பாக அந்த டிமாண்டை வந்து அவர் பூர்த்தி பண்ணணும். இந்த 3 நாட்களுக்குள்ள அப்படி பூர்த்தி பண்ணலனாலும் அந்த பிரச்சனையை வந்து சமாளிக்க வேண்டிய சூழல் இருக்கும். இதெல்லாம் தனி ஒருவேளை கூட்டணி கட்சிகள் வெளிப்படையாக அறிவிச்சுட்டாங்க. அவங்க சப்போஸ் நாளைக்கு நம்ம கூட்டணி கட்சி அறிவிச்சுட்டு நாளைக்கு நம்ம ஆதரவு கொடுக்கலன்னா அசிங்கமாக போயிடும், அதனால வந்து கண்டிப்பாக ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு கூட கூட்டணி கட்சி ஆதரவு கொடுத்துட்டா கூட விஜய் கட்சியில் ஜெயிச்ச, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியில் வந்து 234 வேட்பாளர் அறிவிக்கும் போதே செய்தி வந்து 115 பேர் வந்து மாற்றுக் கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்னு. அதாவது இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா நேற்று வரைக்கும் வேறு கட்சியில் இருந்துட்டு அந்த கட்சியில் விலகி இன்னைக்கு சேர்ந்து எம்எல்ஏ வேட்புமனு தாக்கல் பண்ண நபர்கள்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியோட நபர்கள்லாம் வந்து விஜய்க்கு ஆதரவாக இருக்கணும். ஒருவேளைக்கு அவங்க அப்படியே ஆதரவு இல்லாமல் போவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய சட்டமன்ற தொகுதிகள்லாம் வேறு ஸ்டேட்லாம் இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு. எம்எல்ஏ காசு கொடுத்து மற்ற பார்ட்டிஸ் வந்து காசு கொடுத்து விலைக்கு வாங்குவாங்க. நீ வந்து இப்போ ஓட்டுக்கு எடுக்க அன்றைக்கி நீ போகாத, நீங்கள் எனக்கு ஆதரவு கொடு அப்படின்ற மாதிரி நிறைய கேம்ப் நடக்கும். அதனால தான் எம்எல்ஏ மொத்தத்தையும் சேர்த்து ஒரே இடத்துல ஒரு ரெசார்ட்டில் வந்து அடைச்சி வைக்கிறது இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் பண்ணுறாங்க. எனக்கு ஓட்டிங் பண்ணுற வரைக்கும் நீ யார்ட்டையும் பேசாத, ஃபோனெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு, ஒரு இடத்துல நீ அடைஞ்சிரு அப்படின்ற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த எம்எல்ஏஸ் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 115 பேர் வெளியே அப்படின்னு சொன்னீங்க, அதில் சில பேர் ஜெயிச்சும் எம்எல்ஏ ஆகியிருப்பாங்க. இப்போ இவர்களாம் வந்து ஆதரவு கொடுக்கணும். இப்போ இவங்களாம் ஆதரவு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் எல்லாரும் நம்ம அப்படி சந்தேகப்பட முடியாது. இப்போ உதாரணத்துக்கு விஜய் மன்றத்திலிருந்து விஜய் இயக்கத்திலிருந்து ஆரம்பத்திலிருந்து விஜய் கூட பயணிச்சு சில பேர் வந்து எம்எல்ஏ ஆயிருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து கல்லாணை தங்கப்பாண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. 2 பேருமே ஆரம்ப காலத்திலேருந்து விஜய் கூட பயணிச்சவங்க. அவங்களாம் வந்து விஜய்க்கு ரொம்ப விசுவாசியாக இருப்பாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் புதிதாக சேரப்பட்ட நபர்கள் அவர்கள் விஜய்க்கு விசுவாசியாக இருப்பார்களா அப்படின்னு தான் கேள்விக்குறி. என்ன வேணாலும் நடக்கலாம். எப்படி நம்ம அந்த சில தினங்கள் வந்து நம்ம வந்து பதட்டம் ஒட்டிக்கிச்சோ அதே மாதிரி இன்னும் அவர் சட்டசபையில் பெரும்பான்மை நிரூபிக்க வரைக்கும் நமக்கு அந்த பதட்டம் இருக்கத்தான் செய்யும். தொடர்ந்து நம்ம பயணிப்போம். விஜய் பெரும்பான்மை நிரூபிப்பாரா இல்லையா அப்படின்றது அவர் பெரும்பான்மையை நிரூபிக்கணும், சிறப்பாக செயல்படணும் அப்படின்னு தான் எல்லாரோட மனநிலையாக இருக்கும். தொடர்ந்து பயணிப்போம். நான் உங்கள் தோழா கார்த்திக். நன்றி, வணக்கம்.